ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மறைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஜென்சி டிஎம்கே மீட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. மீட் நடக்கிற அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா நியூஸில் நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வீடியோ தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ரோட்டில் என்ன ஆச்சு, நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணபடி போலையாது? மண்டப ஓனர்களுக்கு கால் பண்ணி மிரட்டல் வந்து நாங்கள் வந்து 2 வாட்டி மண்டபம் புக் பண்ணோம். கொளத்தூரில் கூடிய 2 மண்டபம், 2 மண்டபத்துலையுமே முதல் மண்டபத்தில் கேன்சல் பண்ணாங்க. மீண்டும் ஒரு மண்டபம் போகிறோம், நைட்டே பேமெண்ட் பண்ணுறோம், எல்லாமே முடிஞ்சிருச்சு. பட் மறுபடியும் அந்த மண்டபம் ஓனர் வந்து இல்லை, நாங்கள் பொலிட்டிக்கல் ஆட்களுக்காக கொடுக்குறதில்ல. அந்த மண்டப ஓனருடைய இன்சார்ஜ் சொல்கிறாரு. ஆனால் இது நடந்துடக்கூடாது, இது நடந்தால் யாருக்கு ப்ராஃபிட் யாருக்கு லாஸ்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவு விமர்சனங்கள் இல்லைன்னா, இவ்வளவு தூரம் நீங்க எதிர்க்கலன்னா அது எங்கேயோ ஒரு மூலையில ஒரு 10 பேரோட முடிஞ்சிருக்கும். நீங்க எடுத்து அதை தேவையில்லாம ட்ரெண்ட் பண்ணி அதை என்னென்னமோ பண்ணி எங்களை ஏஐல பிச்சைக்கார மாதிரி திருவோடி ஏந்திர மாதிரி எங்களை வந்து நீங்க ட்ரீட் பண்ணி அதை மாதிரி ஏஐ ஜென்ரேட் பண்ணி எவ்வளோ அபியூசிவ் கமெண்ட்ஸ் சொல்ல முடியாது. சில விஷயம்லாம் நாங்கள் அவ்வளோ சில விஷயம்லாம் வந்து ஏஐ வச்சு இதெல்லாம் பண்ண முடியுமான்ற அளவுக்குலாம் பண்ணீங்க. ஜல்லிக்கட்டு ஜூலி அவர்கள் வந்து ஏன் இவங்களை சேர்த்தீங்க, இல்லை இவங்களை சேர்த்ததுனால இதாகிடும்ன்ற கிரிட்டிசிசம் ட்ரோல்ஸ் வந்து நிறைய சோஷியல் மீடியாவில். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். ஜென்சி டிஎம்கேவினுடைய ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான திரு ஹேமந்த் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம். வணக்கம். ஜென்சி டிஎம்கே மீட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. மீட் நடக்கிற அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா நியூஸில் நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வீடியோ தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ரோட்டில் என்ன ஆச்சு, நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணபடி போலையாது? ஃபஸ்ட்டு நான் வந்து ஓப்பனிங் உங்களுக்கு டைட்டில் போடுறதுக்காக சொல்லிடுறேன். எஸ், ஐ எம் ப்ரவுட் டு சே கொத்தடிமை, கொத்தூஸ். ஏன்னா அவங்க தேடி அதை கண்டுபிடிச்சு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை சொல்லியே ஆரம்பிச்சுக்கிறது நல்லது. அது சொன்னதுக்கான ரீசன்லாம் நான் அடுத்தடுத்து சொல்கிறேன், பேசலாம். மெயினாக வந்து உண்மையிலேயே எங்கள் ப்ராப்ளம் வந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்துச்சு. மண்டப ஓனர்களுக்கு கால் பண்ணி மிரட்டல் வந்துச்சு. நாங்கள் வந்து 2 வாட்டி மண்டபம் புக் பண்ணோம். கொளத்தூரில் கூடிய 2 மண்டபம், 2 மண்டபத்துலையுமே முதல் மண்டபத்தில் கேன்சல் பண்ணாங்க. மீண்டும் ஒரு மண்டபம் போகிறோம், நைட்டே பேமெண்ட் பண்ணுறோம், எல்லாமே முடிஞ்சிருச்சு. பட் மறுபடியும் அந்த மண்டபம் வந்து இல்லை, நாங்கள் பொலிட்டிக்கல் ஆட்களுக்காக கொடுக்குறதில்ல. அந்த மண்டப ஓனருடைய இன்சார்ஜ் சொல்கிறாரு. யார் சைடுலேருந்து அந்த ப்ரெஷர்? இது தெரில. இந்த இளைஞர்கள் அரசியல்மை பற்றக்கூடாதுன்றதுல ஒருத்தங்க தெளிவாக இருக்காங்க. அது அதிகார வர்க்கமாக இருக்கலாம், ஏடிஎம் யாராலும் இருக்கட்டுமே. ஆனால் இது நடந்துடக்கூடாது, இது நடந்தால் யாருக்கு ப்ராஃபிட் யாருக்கு லாஸ்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் சொல்ல இவங்க தான் பண்ணாங்க அப்படின்றத அந்த மண்டப ஓனரோ இல்லை அந்த இன்சார்ஜோ எங்களுக்கு சொல்லலை. அப்போ நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் எங்களுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வந்தது உண்மை, காவல்துறையிலேருந்து ப்ரெஷர் வந்தது உண்மை. இதை நாங்கள் மறுக்க விரும்பலை, இதுதான் நடந்துச்சு. அப்போ எங்களுக்கு எங்கே போகிறது, எங்கே கேட்டாலும் இப்படி பண்ணுறாங்க. ஏன்னா 4 மணிக்கு நடத்தணும், 10 மணிக்கு நாங்கள் மைக் செட் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அங்கே நிற்கிறோம். அப்படியே ஒரு நிமிஷம் பிளாங்க் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த ஈவெண்ட் நடத்த முடியாதா, இவ்வளோ பேர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்களே அப்படின்னு இருக்கும்போது நாங்கள் அறிவாலயத்தில் கேட்குறோம், அங்கே நடத்தலாம், என்ன இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த ஒரு நம்பிக்கை. நாங்கள் எந்த விதத்துலையும் இது அறிவாலயத்துக்கோ இல்லை நேரடியாக டிஎம்கே சப்போர்ட் வாங்கக்கூடாது, இது இளைஞர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு அரசியலமைப்பு சார்ந்த ஒரு எழுச்சியாக தான் இருக்கணுமே நினச்சோம். ஆனால் அங்கே சுற்றி இங்கே சுற்றி அறிவாலயம் தான் எங்களுக்கான அந்த ஒரு இடமா, எங்களுக்கான ஒரு பிளேஸாக அது கொடுத்தாங்க. உண்மையிலேயே அந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தவிர சொல்ல முடியாது. சாதாரணமாக விட்டுருந்தா டவர் பார்க்கில் ஒரு 10 பேர், மண்டபத்தில் நடத்திருந்தா ஒரு 250 பேர், 2வது மண்டபத்தில் ஐஎஸ்டாக போனால் ஒரு 500 பேர். ஆனால் அது அறிவாலயம்ன்றதால தான் ரிஜிஸ்டர்ட் நோட்டில் இருக்கிறது படி 1100 சில்லறை வந்திருக்காங்க. இது போக நாங்கள் கடைசி நேரத்தில் அந்த லைவ் ஆன் பண்ண போகிறோம், கொஞ்சம் சீக்கிரம் போங்க அப்படின்றதால ரிஜிஸ்டர் பண்ணாமல் நிறைய பேர் போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1300ன்றது குறைந்தபட்சமாக நான் இது சொல்கிறேன். இதில் நிறைய விமர்சனங்களும் இருக்குது. நான் ஒன்றா கேட்டுறேன். நான் முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கொத்தடிமை இல்லைனா வந்து இன்னும் நிறைய ஊப்பி இப்படின்ற வார்த்தைகள்லாம் பேசுனது நீங்களும் பேசியிருந்தீங்க, இன்னும் பலரும் பேசியிருந்தாங்க. இதில் விமர்சனம் என்ன அப்படின்னா, தன்னை வந்து ஒருத்தர் கொத்தடிமை, நான் வந்து கொத்தடிமை தான் அப்படின்னு பேசிக்கிறது எப்படி முற்போக்காவோ இல்லை அண்ணாவுடைய சிந்தனையாவோ இருக்க முடியும்? அவ்வளோ பெரிய மேடையில் போய் இதை நார்மலைஸ் பண்ணுறதுன்றது தப்பா இல்லையான்னு கேட்குறாங்க. அது சரியான? இதை திரும்ப திரும்ப எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் எங்களுடைய வீடியோஸில் நீங்கள் கொத்தடிமைன்னு போட்டு உள்ள ஒருத்த வந்து பெண்ணி அடிமைத்தனத்தை பற்றியோ இல்லை சாதிக்கு எதிராக பேசுகிறானோ அவனை பார்த்து கொத்தடிமைன்னு திட்டுறது. இப்படி போடுறதால அவன் என்ன பண்ணுறான்னா, ஐயோ எனக்கு அடையாளப்படுத்துறாங்க, என்னோட மாதிரி அசிங்கமாக ட்ரீட் பண்ணுறாங்க, ஊப்பின்றாங்க. அப்போ அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி நார்மலாகவே, இதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு நமக்கு ஒரு மாதிரி இல்ல அப்படி கில்ட்டி கான்ஷியஸ் பேசுறவங்கள நம்ம சரி பண்றது நம்மளுடைய நோக்கமா இல்ல ஆமா நான் கொத்தடிமை தான் பிரகடனப்படுத்த? அதுக்கு முன்னாடி நாங்க சொன்ன வார்த்தை இருக்குல்ல, அதை யாருமே கண்டிக்கலையே. இப்ப பெண்ணுக்கு எதிராக ஒரு பாலியல் நடக்குது,
இதெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்குறோம். இன்னைக்கு திருவள்ளூருக்கு காவி சாயம் பூசுறாங்க, இதுக்கு எதிராக நாங்கள் கேள்வி கேட்குறோம். இதையெல்லாம் கேள்வி கேட்குறவங்க பேர் கொத்தடிமை. நீங்கள் சொல்லுவீங்கன்னா கொத்தடிமை நீங்கள் சொல்லுவீங்கன்னா ஆமாம் நான் இதெல்லாம் கேள்வி கேட்குறேன், உன்னுடைய பார்வைக்கு நான் கொத்தடிமையாகவே இருந்துட்டு போகிறேன். அநியாயத்தை எதிர்த்து கேள்வி கேட்குறவனுக்கு நீ ஒரு சாயம் பூசுறல்ல, அந்த சாயம் மேலே இருந்துட்டு போகுது, அது எனக்கு கரை கிடையாது. இந்த சாயத்தை பூசிக்கிட்டு நான் பெண்ணுக்காக அதை போராடுறேன்னா அது என்னுடைய பெருமை தானே. கொத்தடிமைன்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இயக்கம், இந்த திராவிட இயக்க வரலாறுன்றதே அடிமைத்தனத்தை ஒழிச்சு கட்டினது. இடுப்புல கடந்த துண்டை தோல்ல போடுறான்னு சொன்ன ஒரு இயக்கம். ஆனா இன்னைக்கு எங்களை திரும்ப திரும்ப நீங்க அந்த வார்த்தையை வச்சு எங்களை குத்தி குத்தி இப்ப எங்களை நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு மாதிரி மென்டலா அதை அபியூஸ் பண்றீங்க. அப்ப பரவாயில்ல, நீ சொல்லிட்டு போ, இது ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் தானே. இதை யார் எங்களுக்கு சொல்லலாம்னு தோணுச்சு, தப்பில்லைன்னு தோணுச்சு. 200 ஊப்பின்னு நீங்க இந்த 200 ஊப்பியோட வரலாறையும் நாங்கள் சொல்லிட்டோம். இல்லை, இந்த ஊப்பின்ற வார்த்தை ஓகே, அது கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக சொல்கிற தப்பு தான். நான் கேட்குறது என்ன அப்படின்னா, கொத்தடிமைன்றது முழுசாக வந்து ஒருத்தர் அடிமைப்படுத்துறதுக்கான ஒரு வார்த்தை. அதை எதிர்த்து தான் திராவிட இயக்கம் வளர்ந்துருக்கு, இல்லை அண்ணா பேசியிருக்காங்க, எல்லாமே இருந்திருக்கு, நம்ம லீடர்ஸ் எல்லாமே இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை ரொம்ப யதார்த்தமாக நார்மலைஸ் பண்ணிட்டு போகிறதுன்றது திமுக மட்டும் இல்ல, மதிமுக இன்னும் பிற திராவிட இத்தனை நாளா எங்களை இந்த வார்த்தை சொல்லி கேட்கும் போது யாருமே நீங்க சொல்லல. அப்படிலாம் சொல்லாதீங்கடான்னு யாரும் சண்டை போட வரல. எங்களை 200 ஊப்பின்னு திட்டும் போது எங்களுக்கு வேக சப்போர்ட்டா யாரும் வரல. இந்த கொத்தடிமைன்ற வார்த்தை இன்னைக்கு நாங்க சொன்னதால அது ஒண்ணும் கிடையாது. அப்படி பார்த்தா தாவேகா பல வருஷமா இந்த சோசியல் மீடியா யாரால இல்ல, அப்படி பார்த்தா தாவேகா பக்கம் தற்குறி இல்லைன்னா வந்து நாம் தமிழர் ஜாம்பி இப்படி எல்லாமே சொல்ற வார்த்தைகள் சோசியல் மீடியால இருக்கு. அதை நார்மலைஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்கறதுக்குன்ட்டு இல்ல, இது அட்ரஸ் பண்ணாம விட்டதாலதான் இது இவ்வளவு தூரம் போகுதுன்ற. தற்குறி நீங்க யாருமே நம்ம சொல்லல. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோ, தற்குறின்ற வார்த்தையை யார் தெரியுமா அப்படி பண்ணா? அந்த அந்த மனநிலையை உருவாக்குனது யாரு? நான் இப்பயும் சொல்றேங்க, இந்த தற்குறின்ற வார்த்தைக்கு எதிராக நான் வந்து பயங்கரமா கண்டிக்கிறேன். யாரை கண்டிக்கிறேன்னா அந்த தலைமையை கண்டிக்கிறேன். இந்த மாணவர்கள் யார் தெரியுமா? ஹிந்தி தெரியாது போடான்னு ட்ரெண்ட் பண்ணுவாங்க, மீட்டுக்கு எதிராக ட்ரெண்ட் பண்ணுவாங்க. மணிப்பூர்ல கலவரம் நடக்கும் போது இதே மாணவர்கள் தான் நாங்கள் களத்துல நின்னோம். இவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணிருக்கோம். அப்ப எப்ப நாங்க மாறணும்னா 2023 அப்புறமா தான் இந்த கல்ட்டு மனநிலை வருது. ஏன்னா இந்த ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே, இந்த ஃபாலோ பண்ணக்கூடிய சர்க்கிள் இருக்குல்ல, இவங்க யார் பார்த்தா இவங்க ஹைகோர்ட்டோடைய ஆர்டர் எடுத்து படிக்க மாட்டாங்க, எந்த ஒரு டேட்டாவும் பார்க்க மாட்டாங்க, NCPRTயோட டேட்டா என்னன்னு தெரியாது. இது எதுவுமே தெரியாம இவங்களை வச்சுக்கிறது ஒரு தலைமை. அந்த தலைமையை தான் நாங்கள் திரும்ப திரும்ப திட்டுவோமே தவிர ஒருபோது இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த நாள் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களா அவங்கள நாங்கள் திட்ட விரும்பல. இந்த ஹைப் மனநிலை எதுக்குன்னு நாங்கள் கேள்வி கேட்கிறோம். இன்னைக்கு இந்த 1000 பேர் வச்சு சேர்த்தோம், லைன்ல நின்னாங்க, எந்த விதமான வன்முறையும் நடக்கல, கலவரம் நடக்கல, யாரும் எங்கேயும் ஏறல. அப்ப இங்க ஜென்சினா யாரு ஒரு அடையாளப்படுத்துறாங்கல்ல, இது மொத்தமா ஒரு கூட்டமைப்பா இவங்க எல்லாருமே இப்படிதான்டான்னு சொல்லும் போது நாங்க அப்படி நானும் ஜென்சி தானே, அப்ப நீ என்னையும் கட்சியில சேர்க்கிற மாதிரி இருக்குல்ல. அப்படி நாங்க கிடையாது. நாங்க அறிவா பேசுவோம், நாங்க அண்ணாவை பேசுவோம், கலைஞர் பேசுவோம், வரலாறு படிப்போம், எங்க டேட்டா வச்சுட்டு பேசுவா. நீங்க பேச யாராவது பொய் செய்திகள் பேசினாங்களா? மேடையில் பேசின ஒருத்தராச்சு இல்ல இது பொய்ன்னு சொல்லிட்டு யாரா பேசினாங்களா? பொய்யான டேட்டா எடுத்துட்டு வந்தாங்களா? ஏஐல எடிட் பண்ண இமேஜ் எடுத்துட்டு வந்தாங்களா? எங்களை ஏஐ வச்சு எடிட் பண்ணி இப்படி காட்டுறாங்க அப்படின்னு தான் காட்டுப்போமே தவிர நாங்க யாரும் எடிட் பண்ணல. நாங்க பொய் பேசல. நாங்க கொள்கை பேசுறோம், நூற்றாண்டு கால வரலாறு பேசுறோம், எமர்ஜென்சிக்கு எதிராக பேசணும். நாங்க 100 விஷயம் பேசியிருக்கோம். திரும்ப திரும்ப உங்களுக்கு அந்த 2 வார்த்தை தான் பிரச்சனைன்னா அந்த 2 வார்த்தை வச்சு பிரச்சனை பண்ணிட்டு போங்க. அது ஒரு மிகப்பெரிய எழுச்சி. அவ்வளோ இளைஞர்கள் தன்னெழுச்சியா நாங்கள் 10 மணிக்கு ஒரு வீடியோ போடுறோம்னா 4 மணிக்கு ஒரு 1000 பேர் ஒரு அரங்கத்தில் வராங்க, அறிவாலயத்துக்குள்ள வராங்க. அந்த இடத்துக்கு பெரிய அறிவாலயம், சரிங்களா? அங்கே வந்து அண்ணா கூட நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு நாங்கள் அண்ணா கூட இருக்கோம், நாங்கள் கலைஞர் கூட இருக்கோம், கலைஞர் இந்த இடத்துல இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் எடுத்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க. இது சாதாரண ஒரு எழுச்சியாக இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கா? இல்லை இந்தியா லெவலில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்துருச்சு, எவ்வளோ நம்ம ஃபைல் விட்டோம். ஒரு சோஷியல் மீடியாவில் அப்படி ஒன்று நடந்துச்சு. நாங்கள் அவங்க எல்லாரையும் களத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம். இந்த ஜென்சினா வெறும் சோஷியல் மீடியாவில் கருத்து பேசிட்டு போகிறவங்களாம் கிடையாது, நாங்கள் களத்து கூட்டம் வந்து நிப்போன்னு காட்டியிருக்கோம். இப்போ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கும் போது மறுபடியும் இந்த 200 ஊப்பி, கொத்தடிமை, இன்டெலெக்சுவல் இந்த 3 வார்த்தையில தான் உங்க கவனம் இருக்குமா? இந்த மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சி டிஎம்கே மீட் அப்படின்றதுல வந்து வயது முதிர்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதில் வந்து சில ஃபோட்டோஸ்லாம் போட்டு இவங்கெல்லாம் இப்படி ஜென்சி அப்படின்ற கிரிட்டிசிசமும் சோஷியல் மீடியாவில் நிறைய இருக்குது. அந்த ஃபோட்டோவில் அவங்க ஜூம் பண்ண இடத்துல பக்கத்தில் ஒரு பெண் இருந்திருப்பாங்க, அது பக்கத்தில் ஒரு குழந்தை இருந்திருப்பாங்க, ஒரு இளைஞன் இருந்திருப்பான். ரவுண்ட் பண்ணி காட்டுறது இல்லை. நாங்கள் இதை ஸ்டேஜ்லேயே சொல்லிருப்பாரு, வெற்றி அவர்கள் தான் சொல்லிருப்பாரு, அங்கே பாருங்க அங்கே இதெல்லாம் நாங்கள் என்னென்ன நீங்கள் பண்ணுறீங்க எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்களும் இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்து வீடியோஸ் போட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து இது ஒரு இயக்கமாக இந்த அளவுக்கு நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கோம். அப்போ நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க? இதை நாங்கள் ஸ்டேஜ்லேயே அட்ரஸ் பண்ணிட்டோம். நாங்கள் அந்த ஸ்டேஜில் சொன்ன வார்த்தை என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தன்னுடைய அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்காங்க, கூட அவங்க பாட்டி வந்திருக்காங்க, அவங்க குடும்பத்தையே கூப்பிட்டு வந்திருக்காங்க, இதுதான் எங்கள் கண்ணுக்கு தெரியுதுன்னு சொன்னோம். இது இளைஞர்களால் முன்னெடுக்கக்கூடியது. 6 பேர் எடுத்திருக்கோம்னா இவங்க எல்லாமே இளைஞர்கள். இவங்க முன்னெடுக்கிறாங்க இந்த அரசியலை. இந்த எடுக்கக்கூடிய அரசியல் ரொம்ப முக்கியமான அரசியல். இது இந்த இளைஞர்கள் எப்படி இப்படிலாம் கேட்பாங்க? நாங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் தான் பேசணும், 5 நிமிஷம் டக்குன்னு ஒவ்வொருத்தராக மாறணும், அடுத்தடுத்து கான்வர்சேஷன், அவங்க கேள்வி கேட்பாங்க, நாங்கள் பதில் சொல்லணும், இப்படி. ஸோ இது யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஆனால் எது மாறினாலும் சரி,
நாங்கள் இதே இந்த தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய பெருமை மாறக்கூடாதுன்னு எடுத்தோடனே தமிழ்த்தாய் வாழ்த்தை முதன்மைப்படுத்துகிறோம். இது ராஜேஸ்வரி அவர்கள் அவங்க சொல்லும் போது எடுத்தோடனே இது தமிழ்நாடு, தமிழ்த்தாய் வாழ்த்துலேருந்து தொடங்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ சத்தம். எங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா, நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களா, 200 ரூபாய் இதை பற்றி பேசிட்டு இருக்கீங்கல்ல, அங்கே வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்படுறதுன்றது கடந்த 1 மாதம் முன்னாடி வரைக்கும் அது சாதாரண விஷயம். ஆனால் இன்னைக்கு அதுக்கு ஆர்ப்பரிக்கிற அளவுக்கு எங்களை மாற்றிட்டீங்கல்ல. இதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தமிழ்த்தாய் வாழ்த்தை நாங்கள் முதல்ல பாடுறோம்னு சொன்னால் யாராவது ஆமாம் இது முதல்ல பாடப்பட வேண்டியது ஒரு நார்மலான விஷயம் தான் பார்த்துருப்போம். ஆனால் இன்னைக்கு இதையே நாங்கள் ஆட்படிக்கிற அளவுக்கு மாற்றமே எங்களுக்கு ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் இது அடுத்த தலைமுறை இதை சரியான முறையில் கன்சீவ் பண்ணுதேன்னு நினச்சி எங்களுக்கு சந்தோஷம் இருக்குது. ஆனால் உங்கள் கவனம் ஃபுல்லாக அந்த 4-5 வயதானவர்கள் தான் இருக்குது. இது இளைஞர்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அதுக்காக வயதானவர்கள் வரக்கூடாதான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? ஏஜ் தாண்டி அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து தன்னோட பொண்ணை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஒரு பொண்ணு வந்து நான் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்திருக்கேன், என் கூட வரணும், அவர் ஆசைப்பட்டாரு. அப்பா வந்து பொண்ணை கூப்பிட்டுட்டு வராரு, குழந்தைங்க அங்கே விளையாடுங்க. அவங்க வந்து அந்த கலைஞர் பெரியார் அண்ணான்ற வார்த்தையை கேட்குறாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் தானே, வரட்டுமே. ஏஜ் லிமிடேஷன் கிடையாது. நாங்கள் ஏஜ் லிமிடேஷன் ஜென்சிக்கள் மட்டுமே வரணும்னு எங்கே போட்டிருக்கோமா? ஜென்சிக்களால் முன்னெடுக்கக்கூடியது இந்த இயக்கம். இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக நாங்கள் பண்ணுறோம். அப்போ இதைத்தான் நாங்கள் முன்னிறுத்துறோமே தவிர இளைஞர்கள் மட்டும்தான் இங்கே வரணும்னு யாருமே சொல்லலை. அப்படி நினச்சிட்டிங்கன்னா அது அவங்க அறியாமை. நிறைய பேர் வந்திருந்தாங்க உங்களோட நிகழ்ச்சிக்கு. அதில் வந்து குறிப்பிட்டு ஜல்லிக்கட்டு ஜூலி அவர்களை வந்து ஏன் இவங்களை சேர்த்தீங்க, இல்லை இவங்களை சேர்த்ததுனால இதாகிடும்ன்ற கிரிட்டிசிசம், ட்ரோல்ஸ் வந்து நிறைய சோஷியல் மீடியாவில். ஜூலியாக்கா அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னா சீரியஸாகவே எனக்கு தெரியல. மீண்டும் மீண்டும் அவங்கள அப்யூஸ் பண்ணவங்க இங்கே குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்ணலை. அவங்க ஒன்றும் இங்கே எக்ஸ்போஷர் ஆகலை. ஆனால் இவ்வளோ அவங்களுடைய கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அந்த தப்பை விமர்சிக்கிறது பிரச்சனை இல்லை. அவங்க கருத்தை விமர்சிக்கிறது, உங்கள் கருத்துக்கு எதிர்கருத்து இருக்குன்னு சொல்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்கள ஒரு கார்னர் பண்ணுறது இருக்குல்ல, என்னைக்கோ அவங்க அட்டன் பண்ண அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை வச்சும் அவங்க பண்ணக்கூடிய ஏதோ ஒரு வார்த்தையை வச்சு இன்னை வரைக்கும் நீங்கள் அவங்க கிரிட்டிசிசம் பண்ணணும்னா அந்த கிரிட்டிசிசம் பண்ணவங்க தான் குற்ற உணர்ச்சி ஆகணுமே. அவங்க வந்தது என்ன தப்பு? அவங்க வரணும்னு நான் சொல்கிறேன். எங்கள் பெண்கள் எல்லாம் வரணும், பெண்கள் எக்ஸ்போஷர் ஆகணும், இதெல்லாம் சொல்கிறீங்க. அரசியலமை பண்ணுன்றீங்க, அரசியல் பக்கம் நிற்கணும்னு சொல்கிறீங்க. அவங்க அரசியலை நோக்கி வராங்க, எங்களை சப்போர்ட் பண்ண தான் வராங்களே. அவங்க ஒரு பெண்ணு, அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வராங்க. அப்போ அதில் என்ன தப்பு இருக்குது எனக்கு தெரியல. அவங்க வந்துட்டு தப்பாக பேசுனாங்களா, என்ன மாநில சுயாட்சி ஏதாவது பேசுனாங்களா, இல்லை வந்து இந்த பசங்க பண்ண தப்புன்னு பேசுனாங்களா, இல்லை டிவிகேவை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு ஏதாவது பேசிட்டாங்க? அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து நாங்கள் இந்த திராவிட இயக்கம் பக்கமும் திமுக வந்து அரசியல் ரீதியாக சப்போர்ட் பண்ணுறோன்னு வந்து நிற்கிறாங்க. இதில் என்ன தப்பு? தப்பாக தெரில. அதே மாதிரி முதல்வருடைய பெயர் சொல்லும்போது அறிவாலயத்துக்குள்ளே நடக்குது. பெரும்பாலும் எல்லாரும் வந்தவங்க எல்லாருமே திமுகவை, நீங்கள் சொன்ன மாதிரி ஜென்சி அடுத்த தலைமுறை அந்த அரசியல் நோக்கி வந்திருந்தாலும் அங்கே பேர் சொல்லும்போது பயங்கரமான ஒரு ஆர்ப்பரிப்பு சத்தம். இப்போ ஆல்ரெடி என்ன கருத்து இருக்குது அப்படின்னா வந்து உள்ளே இருக்கிற நிறைய பேர் வந்து தாவேக்காவை ஆதரிக்கிறவங்க உள்ளே வந்திருக்கிறாங்கன்ற கருத்து இருக்குது. நீங்கள் உள்ளே இருந்து பேசினவர் எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட்டு, இல்லை அந்த சத்தத்துக்கு உங்களுடைய ரிட்டாலியேஷன் என்ன? கட் அந்த பீஸ் போடுறதுக்குலாம் அவங்களுக்கு தேவையான இடத்த கட் பண்ணுறதுல தாவேக்காவை கட்சி அடிச்சுக்க ஆள் இல்லை. உண்மையை அதான் சொல்லி ஆகிடும். அப்போ நாங்கள் வந்து அந்த இடத்துல பல இடங்களில் நேரடியாக தாவேக்காவை விமர்சனம் பண்ணியிருக்கோம். விமர்சனம்னா எங்களுக்கு இந்த அரசியல் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான காரணங்களையும் வச்சுருக்கோம். அப்போ அங்கெல்லாம் கை தட்டினாங்களே தாவேக்கா தானே, அதுக்கும் கை தட்டாங்க. முழுசாக எடுத்து பாருங்க, நிறைய இடத்துல கை தட்டிருப்பாங்க. நாங்கள் பேசுனது நிறைய ஸ்லைஸாக பீஸாக வந்துருச்சுன்றீங்களா இப்போ காணொலிகள்? இல்லை அவங்க தேவையானவர்கள் தேவையானதை எடுத்துக்கொண்டாங்க. நாங்கள் பெரியார் அண்ணா கலைஞருடைய வீடியோஸ் எடுத்து நாங்கள் கட் பண்ணி நாங்கள் ட்ரெண்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு தேவையானது என்ன? நாங்கள் முதல்வரை அந்த இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். எதுக்கு பண்ணுறோன்னா தொடர்ந்து எங்களுக்கான அரசியல் அர்த்தம் வருது, அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ காவல்துறை சைட்லேருந்து வருது, ஒவ்வொரு சைட்லேருந்து வருதுன்னு சொல்லிட்டு எம்பி என்ஆர் இளங்கோவன் சார் சொல்கிறாரு. தாவேக்காக்கு நன்றி, இது காவல்துறைக்கு நன்றி சொல்கிறோம், முதல்வருக்கு நன்றி சொல்கிறோம். ரெண்டாவதாக என்ன சொல்கிறாருன்னா இந்த பசங்க சின்னதாக நடத்தலான்னு பிளான் பண்ணாங்க, நீங்கள் என்னென்னா சும்மா இருந்தவங்கள உசுப்பி விட்டு இவ்வளோ பெரிய இடத்து வரதுக்கு, அறிவாலயத்தை நோக்கி வரதுக்கு நீங்கள் தான் காரணமாக. நாங்கள் இப்பயும் சொல்கிறோம், இவ்வளோ விமர்சனங்கள் இல்லைன்னா, இவ்வளோ தூரம் நீங்கள் எதிர்க்கலைன்னா அது எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு 10 பேரோட முடிஞ்சிருக்கும். நீங்கள் எடுத்து அதை தேவையில்லாமல் ட்ரெண்ட் பண்ணி அதை என்னென்னமோ பண்ணி எங்களை ஏஐல பிச்சைக்கார மாதிரி திருவோடி ஏந்துற மாதிரி எங்களை வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணி அது மாதிரி ஏஐ ஜென்ரேட் பண்ணி எவ்வளோ அப்யூசிவ் கமெண்ட்ஸு சொல்ல முடியாது. சில விஷயம்லாம் நாங்கள் அவ்வளோ சில விஷயம்லாம் வந்து ஏஐ வச்சு இதெல்லாம் பண்ண முடியுமான்ற அளவுக்குலாம் பண்ணீங்க. இதெல்லாம் வச்சு நாங்கள் சிம்பத்தி கிரியேட் பண்ணலை, எங்களுக்கு அதான் நடந்துச்சு. நாங்கள் அறிவாலயத்துக்குள்ளே வந்தோடனே அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக திமுக தான் முன்னெடுத்துச்சு, திமுகவாலே நடத்தப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு நீங்கள் எங்களுக்கு மொத்தமாக ஒரு திமுக நாங்கள் பண்ணோம். ஆனால் இது திமுக எந்த விதத்துலையும் எங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லும்போது கூட இல்லை, இது நாங்களாக இளைஞர்களாக நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம், திராவிட இயக்க சிந்தனைக்காக ஆரம்பிச்சிருக்கோம், நாங்களாக இதை முன்னெடுத்துட்டு போகிறோம்னு சொல்கிறோம். நீங்கள் அது மேலேயே வந்து சாயத்தை பூசி பார்க்குறீங்க. ரொம்ப அது பெயின்ஃபுல்லான விஷயந்தான். ஓகே, எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் இதையும் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், இதுக்கு மேலேயும் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும்.
உண்மையிலே சொல்லணும்னா இது இளைஞர்களுடைய தன்னெழுச்சி, முழுக்க முழுக்க இளைஞர்களால் மட்டுமே எடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு கோபம். சில பேருக்கு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோஸ் போடுறதோ இல்லை நம்ம கூட பேசியிருந்தாலோ திமுக ஜெயிச்சிருக்குமோ, நம்ம இதனால இந்த 60% இடஒதுக்கீடால இந்த இளைஞர் இந்த கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன திட்டங்களால் பலனடைஞ்ச நம்ம கடைசி நேரத்தில் நிக்கலையேன்ற குற்ற உணர்ச்சியில் பல பேர். இன்னும் சில பேர் தன்னோட வீட்லேயோ காலேஜ்லேயோ எங்கேயோ எடுத்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. எப்படா இப்படியெல்லாம் ஒருத்தங்க பேசுகிறாங்க, ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணும்போது இவ்வளோ ஒரு மேட்டுக்குடி மனப்பான்மையோட சில பேர்லாம் பேசுகிறாங்க, அதை நீங்கள் எப்படா ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது அவங்கள மறுபடியும் 200 ஊப்பி கொத்தடிமை, அதனால தான் நீ இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு காலேஜ் கான்வர்சேஷன்லேயே சண்டை வருது. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மாதமாக புழுங்கிட்டு கிடந்தாங்க. தமிழ்நாடு என்ன ஆக போகுது, இந்த காவி சாயம் பூசுறது, இன்னைக்கு வந்து பக்ரீத்துக்கு இஸ்லாமியர் மாற்றுறதுக்கு தடை விதிக்கிறது நீதிமன்றம், இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அப்போ எங்களுக்குள்ள ஒரு எரிச்சல் இருக்குள்ள, நாங்கள் அப்படி ஸ்பார்க் அப்படி தட்டி போட்டோம். அது ஒரு சின்ன ஒரு பொறி தான். நாங்கள் தான் இதை முழுக்க நாங்கள் தான் கிரெடிட் சேர்த்துக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. இது முழுக்க இளைஞர்களால் எடுக்கப்பட்டது. இப்போ இவ்வளோ பெரிய எழுச்சி நடக்குது, நீங்கள் ஜஸ்ட் லைக் தட்னு இதை ட்ரீட் பண்ண வேண்டாம். திரு இளங்கோவன் அவர்கள் கலந்துருந்தாங்க, அதுக்கப்புறம் திரு டிஆர்பி ராஜா அவர்களும் பேசினாங்க. நீங்கள் இதை இனிஷியேட் பண்ணவர் இல்லை ஆர்கனைஸ் பண்ணன்ற ரீதியில் கேட்குறேன், இது திமுகவினுடைய ரங்கமாக கொண்டு போகிறது பிளானா இல்லை யூ விஷ் டு பி செப்பரேட்டாக? இல்லை, நாங்கள் இப்பயும் சொல்கிறோம், நாங்கள் திராவிட கொள்கையில் ஏற்றிருக்கோம். திமுகவை எலக்டோரல் பாலிடிக்ஸில் சப்போர்ட் பண்ணுறோம். திமுக தமிழ்நாட்டுடைய தேவை, அது வந்து ஒரு அறிவு இயக்கம், அது நூற்றாண்டு காலமாக இருக்குது, இன்றைக்கும் அது தேவைப்படுது. நாங்கள் அதனால் எலக்டோரல் பாலிடிக்ஸில் திமுகவை சப்போர்ட் பண்ணுறோம். என்ஆர் இளங்கோவன் சார் வந்ததுக்கான முக்கியமான காரணத்தை தெளிவாக சொல்லிடுறோம். நாங்கள் அவரை இன்வைட் பண்ணோம், அவருக்கு வந்து ஷீல்டு கொடுத்துருப்போம். அவர் பேர் போட்ட ஷீல்டு. ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு சோஷியல் மீடியாவில் அபியூஸான கமெண்ட்ஸ் வருது, தொடர்ந்து அவங்க அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, லா ரிலேட்டடான சில சிக்கல்கள் வருது. அப்போ என்ஆர் இளங்கோவன் சார் ஒரு வாக்குறுதி எங்களுக்கு கொடுக்குறாரு, இங்கே வந்திருக்கு யாருக்காச்சும் நேரடியாக உங்களுடைய கருத்துரிமைக்கு எதிராக யாராவது செயல்படுறாங்கன்னா அதுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கையை நாங்கள் உங்க கூட இருக்கோன்ற ஒரு வாக்குறுதியை எங்களுக்கு கொடுக்குறாரு. பல சட்ட ரீதியான கேள்விகள் இளைஞர்கள் கேட்குறாங்க, அவர் ஆன்சர் பண்ணுறாரு. இதுதான் அங்கே நடந்துச்சு. என்ஆர் இளங்கோவன் சாரோடைய பர்பஸ் இதுதான். அங்கே டிஆர்பி ராஜா சார் வந்து எதர்ச்சியாக வந்திருந்தார். அதுக்கு முன்னாடி அறிவாலயத்தில் வந்து ஏற்கனவே அவங்க ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருந்துச்சு, அங்கே எதர்ச்சியாக வராரு. பசங்க ஏதோ பண்ணுறாங்களேன்றதுக்காக பார்க்கறதுக்காக வராரு. எங்களுக்கு என்னென்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை பார்க்கும்போது எனக்கு டிஆர்பி ராஜா சாரை பார்க்கும்போது எங்கேயோ தெரிகிறாரு. ரொம்ப உயர்ந்த இடம். அவர் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியில் அவருடைய பங்குன்றது மறுக்க முடியாது. நீங்கள் அவர் கட்சியாகவே பார்க்க வேணாம். தமிழ்நாட்டுடைய அரசு ரீதியான பங்குல இதுக்கு முன்னாடி அவருடைய இடம்ன்றது தவிர்க்க முடியாது. இன்னைக்கு பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டிலேருந்து போகிறதையும் நாங்கள் பார்க்குறோம். அன்னைக்கு எத்தனை நிறுவனங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வந்துச்சுன்றதையும் நாங்கள் பார்த்தோம். அப்போ அவரை நாங்கள் கூப்பிடுறோம். அவருக்கு வரதுக்கு இல்லை, நீங்கள் சின்ன பசங்க நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுங்கன்னு அவர் எங்களுக்கு சொன்னார். இருந்தாலும் எங்களுக்கு அவரை கூப்பிடணும். அவர் மேடை ஏறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை. அதனால தான் அவருக்கு புக்கு கொடுத்தோம். ஒருவேளை அவர் வரது முன்னாடியே பிளானாக இருந்துச்சுன்னா அவருக்கு ஒரு ஷீல்டு ரெடி பண்ணியிருப்போம். ஏன்னா அவர் முன்னாள் அமைச்சர், அதுக்கேற்ற ரெஸ்பெக்ட் இருந்திருக்கும். இன்னும் நாங்கள் பயங்கரமாக பண்ணியிருப்போம். அவர் திடீர்னு வந்ததால் புத்தகம் மட்டும் கொடுத்து அவருக்கு ஒரு சால்வை மட்டும் போத்துறோம். இதுதான் ஆக்சுவலி நடந்துச்சு. இது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நரேஷன் மாற்றிட்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர இதுதான் உண்மையாக நடந்ததாங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களும் ரொம்ப நன்றி. நன்றி. ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மறைக்காயம். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.